ஹாய் மக்களே, வெல்கம் டு சில்வர்ஸ் கிச்சன். நல்லாயிருப்போம் எல்லோரும் நல்லாயிருப்போம். இது கார்த்திகை மாதம். ஸோ நிறைய குடும்பத்தில் ஐயப்ப சுவாமிக்கு மாலை போட்டிருப்பாங்க. அப்போது சண்டே வீட்டில் என்ன பண்ணுறதுன்னு ஒரே யோசனையாக இருக்கும். பன்னீரை வச்சு இது மாதிரி கிரேவி பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை எதுக்குனாலும், சாதம் எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்லாம். பன்னீர் நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஒரு பவுலில் போட்டு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து ஒரு ½ ஊற வைக்கணும். அது ஊறுற டைமில் நம்ம ஒரு ட்ரை மசாலா அரைச்சி வச்சிடலாம். அதுக்கு ஒரு டீஸ்பூன் தனியா, அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு எல்லாம் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணுங்க. அப்புறம் ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றி, ஆயில் இல்லை பட்டர் எது வேணால் யூஸ் பண்ணிடலாம். நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் பொன்னிறமாக வறுத்து வச்சுக்கலாம். இப்போது இன்னொரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில், ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றி 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சலை, அரை டீஸ்பூன் சீரகம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து பொன்னிறமாக வதங்கினதும் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் சேர்த்து அரை டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு கிளறுனதும் நான் 2 தக்காளி பழத்தை போட்டு அரைச்சி அதையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் இது மாதிரி பிரிஞ்சு வந்ததும் 2 டீஸ்பூன் புளிக்காத தயிர் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதக்கினாலே இந்த மாதிரி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியாக வேணுங்கிறனால நான் 2 கப்பு சேர்த்து, உங்களுக்கு கிரேவி திக்காக வேணும்னா 1 கப் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் சேர்த்து ஒரு கிளறி ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு கொதித்து வந்ததுக்கப்புறம் நான் அரை டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்த்து தேவையான அளவு கொத்தமல்லி தலையும் சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் கொதி வந்ததும் நம்ம இறக்கினா என்னோடய ஸ்டைலில் பன்னீர் கிரேவி ரெடிங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எதுக்குனாலும் ட்ரை பண்ணலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். நான் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.